சென்னை அடுத்த குன்றத்தூரில் மாமியார் மருமகளை தாக்கி நகையை திருடிச் சென்ற சம்பவத்தில் திடீர் திருப்பமாக மருமகளே காதலனை வைத்து கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றிய திடுக்கிடும் தகவல் அம்பலமாகியுள்ளது. சொந்த வீட்டிலேயே மருமகள் கொள்ளையை அரங்கேற்றிய சம்பவத்தின் பின்னணி என்ன? சென்னையை அடுத்த குன்றத்தூர் மணிகண்டன் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜேந்திரன். இவர் தனியார் திருமண மண்டபத்தில் மேனேஜராக பணிபுரிந்து வருகிறார். இவரது மனைவி அபிதா, தாய் வள்ளியம்மாள். 2 தினங்களுக்கு முன்பு முகூர்த்த நாள் என்பதால் ராஜேந்திரன் திருமண மண்டபத்திலேயே தங்கிவிட்டார். மாமியார் மருமகள் இருவரும் வீட்டில் இருந்த நேரத்தில் நள்ளிரவில் மர்ம நபர் ஒருவர் வீட்டிற்குள் நுழைந்துள்ளார். முகமூடி அணிந்திருந்த அவர் பெண்கள் இருவரையும் தாக்கி கட்டி போட்டுவிட்டு 11 சவரன் நகைகளை பறித்துக் கொண்டு தப்பியோடியுள்ளார். மறுநாள் தகவல் அறிந்து வந்த கணவன் இந்த கொள்ளை குறித்து குன்றத்தூர் போலீசாரிடம் புகார் அளித்தார். வழக்கு பதிவு செய்த போலீசார் நடத்திய விசாரணையில் மாமியார் வள்ளியம்மாள் உடலில் மட்டுமே காயங்கள் இருந்தது தெரியவந்தது. மருமகள் அபிதாவின் உடலில் எவ்வித காயங்களும் இல்லாமல் இருந்தது போலீசாருக்கு சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறது. விசாரணையில் மருமகள் அபிதா முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார். இதனால் அபிதாவின் செல்போனை ஆய்வு செய்த போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு செய்தனர். அதில் சம்பவம் நடந்த நேரத்தில் அபிதா ஒருவருடன் நின்று பேசிக் கொண்டிருந்த சிசிடிவி காட்சிகள் கிடைத்துள்ளன. அந்த நபர் யார் என்பது குறித்து போலீசார் விசாரித்த போது திடுக்கிடும் தகவல்கள் கிடைத்தன. அபிதாவிற்கு திருமணமாகி குழந்தைகள் இல்லை என்பதால் அடிக்கடி அருகிலுள்ள கோயிலுக்கு சென்று வந்துள்ளார். அப்போது அங்கு வந்த 35 வயது நபருடன் அபிதாவுக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இது நாளடைவில் இருவருக்கும் இடையே காதலாக மாறியிருக்கிறது. சில மாதங்களுக்கு பிறகு அந்த நபர் அபிதாவிடம் அடிக்கடி பணம் கேட்க ஆரம்பித்துள்ளார். அப்போதெல்லாம் தன்னிடம் பணம் இல்லை என்றும் வீட்டில் நகைகள் உள்ளது, ஆனால் அது தனது மாமியாரின் கண்காணிப்பில் உள்ளது என்றும் கூறியிருக்கிறார். அந்த நகையை மாமியாருக்கு சந்தேகம் வராமல் எடுத்தால் இருவரும் பங்கு போட்டுக் கொள்ளலாம் என்று கூறியிருக்கிறார் அபிதா. சம்பவத்தன்று கணவர் திருமண மண்டபத்திலேயே தங்கிவிட்டதால் காதலனுக்கு அபிதா தகவல் கொடுத்துள்ளார். அதன்படி வீட்டிற்கு வந்த காதலன் மாமியாரை ஒரிஜினலாக தாக்கிவிட்டு அபிதாவை மட்டும் தாக்குவது போல நடித்திருக்கிறார். பின்னர் நகைகளை எடுத்துக்கொண்டு செல்லும் போது சந்தேகம் வராமல் இருக்க அபிதாவையும் சேர்த்து கட்டி போட்டு விட்டு சென்றுள்ளார். இதற்கு முன்னர் இதே போன்று ஒரு கொள்ளை சம்பவம் நடந்திருக்கிறது. ஆனால் அப்போது அது குறித்து புகார்கள் எதுவும் கொடுக்கப்படவில்லை. அதே போன்று தற்போதும் கொள்ளை அரங்கேறினால் மீண்டும் புகார் கொடுக்க மாட்டார்கள் என நினைத்து இந்த கொள்ளை சம்பவத்தை நிகழ்த்தியிருக்கின்றனர் என்பதும் விசாரணையில் அம்பலமானது. தற்போது அபிதாவை கைது செய்த போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தி வரும் நிலையில் தலைமறைவாக உள்ள அவரது காதலனை தேடி வருகின்றனர். காதலனை வைத்து தனது சொந்த வீட்டிலேயே கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றிய மருமகளால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.